வெல்கம் டு கற்பகம் கிரியேஷன்ஸ். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ஹோம்மேட் ட்ரம் தான் பண்ண போகிறோம். நல்லா கலர்ஃபுல்லாக சூப்பராக எந்த ஒரு கலர் ஏஜென்ட் ஆட் பண்ணாமல் நம்ம வீட்டில் இருக்கிற ஒரு வெஜிடபிளை வச்சு தான் நம்ம இன்றைக்கி ஒரு ஜாம் பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் வாங்க வீடியோக்குள்ளே போய் என்னென்ன இருக்குதுன்னு நம்ம பார்க்கலாம். இதுக்கு வந்துட்டு இந்த மாதிரி கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணால் நல்லாயிருக்கும். தண்ணி படாமல் வச்சுருக்கணும். அதுக்கு நான் இந்த மாதிரி 2 பீட்ரூட் எடுத்திருக்கேன். நல்லா நான் மதியமே கழுவி எடுத்து வச்சுட்டேன். இந்த மாதிரி நம்ம 2 பீட்ரூட்டை எடுத்தோன்னா நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்கும். அதாவது நம்ம கடையில் வாங்கினோன்னா நமக்கு குவான்டிட்டி சுத்தமாக பத்தாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 5 பேர் இருக்காங்கன்னா ஒரு பாட்டிலே நமக்கு காலி ஆயிடும். இதுவே இந்த மாதிரி நம்ம செஞ்சு எடுத்துக்கிட்டோம். இப்போ டூர் போகிறோம், இல்லை எங்கேயாவது ஒரு கோவில், இல்லை எங்கன்னா வேலைக்கே போனாலுமே நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு, சப்பாத்திக்கு, ப்ரெட்டுக்கு இதுக்கெலாம் நமக்கு ரொம்ப ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த பீட்ரூட் ஜாமு. அதே மாதிரி வந்துட்டு கடையில் வாங்குகிற ஜாமுக்கெல்லாம் வந்துட்டு ஒரு சிந்தட்டிக் ஏஜென்ட், கலரிங் ஏஜென்ட் ஆட் பண்ணுவாங்க. இது நம்ம வீட்டில் அப்படி கிடையாது. நம்ம வீட்டில் செய்கிறோன்னா வந்துட்டு நம்ம கண் முன்னாடியே ஒரு வெஜிடபிளை கட் பண்ணி அதை வந்துட்டு வேக வச்சு கூட நம்ம டேட்ஸு, நாட்டு சர்க்கரை, கிரானுலேட்டட் சுகர், வெல்லம் நம்ம இஷ்டம்தான், எதுனாலும் நம்ம போட்டு செஞ்சுக்கலாம். இதுக்கு நம்ம கலரே ஆட் பண்ண போகிறது கிடையாது. அதுவும் பீட்ரூட்டில் நமக்கு நிறைய நார் சத்து இருக்குது. நமக்கு வெயிட் லாஸ்க்கு உதவும். இது வந்துட்டு நிறைய நேரம் நம்மளை கொஞ்சம் பிரிஸ்காகவே வச்சுருக்கும். பீட்ரூட்டில் அவ்வளோ நன்மைகள் இருக்குது நமக்கு. நம்ம இப்போ இருக்கிற காலகட்டத்துக்கு நம்ம டெய்லியும் அட்லீஸ்ட்டு நம்ம ஒரு பீட்ரூட்டு எடுத்துக்கணும். ஏன்னா நமக்கு அந்தளவுக்கு இதோட நன்மைகள் நிறைய இருக்குது. நிறைய உமன்ஸ்க்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ கேன்சர்லாம் வருது இல்லைங்களா, அதுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது பீட்ரூட்டு. எம்டி ஸ்டொமக்கில் இப்போலாம் குடிக்காதவங்க கூட பீட்ரூட் ஜூஸ் குடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் நம்ம குட்டீஸ்க்கு இப்போத்துலேருந்தே நம்ம ஒரு பொரியலோ, குழம்போ, ஏதாவது பீட்ரூட்டில் செஞ்சு கொடுத்தோன்னா சாப்பிடாம இருந்தாங்கன்னா இந்த மாதிரி நமக்கு ஜாமில் பண்ணி கொடுத்தா நம்ம சீக்கிரமாக சாப்பிட்ருவாங்க. எப்போவுமே குட்டீஸ்க்கு கலர் வச்சு தான் அவங்க எல்லா ஃபுட்டையுமே லைக் பண்ணுவாங்களே. இது ஒரு சூப்பரான ஒரு கலரை கொடுக்கும். அதனால் நான் சொல்கிற ஸ்டெப் படியே செய்யுங்க. இப்போ இந்த பீட்ரூட்டை நம்ம நல்லா தோலை செத்தி எடுத்துகிட்டு இந்த மாதிரி நம்ம கட்டமாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அந்த 2 பீட்ரூட்டையும் நீங்கள் பீலர் வச்சு ஸ்லைசஸ் கூட போட்டுக்கலாம். அப்படி இல்லையா செதுக்கிறது இருக்குங்க இல்லையா, கேரட்டு துருவல் மாதிரி, அந்த இதை வச்சு யூஸ் பண்ணி கூட நம்ம நல்லா துருவி எடுத்துக்கலாம். நான் இந்த மாதிரியே பண்ணிக்கிறேன். நம்ம ரொம்ப துருவி எடுத்தோன்னா அதோட சாறு, அதோட கலோரிஸ்லாம் கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி ஆன மாதிரி எனக்கு தெரியும். அதனால் நான் இந்த மாதிரி பண்ணோன்னா டக்குன்னு நமக்கு சீக்கிரமாக ஒரு வேலை எனக்கு முடிகிற மாதிரி இருக்குது. செத்தி எடுக்கணுன்னா கொஞ்சம் நம்ம வச்சு அதை பண்ணிக்கிட்டே இருக்க மாதிரி இருக்கும். இப்போ நான் இந்த மாதிரி எல்லாமே நல்லா கட்டமாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். பாருங்கள், நான் கட் பண்ண அதோட அளவை பாருங்கள். இந்த அளவுக்கு நான் நல்லா பெருசாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். நீங்கள் உங்களுக்கு என்ன மாதிரி தேவையோ அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ நான் சீட்லெஸ் டேட்ஸ் தான் இதோட சேர்த்து போட போகிறேன். இப்போ நான் இந்த மாதிரி வாணலில் தான் செய்ய போகிறேன். நீங்கள் வேணும்னா குக்கரில் கூட செஞ்சுக்கலாம். நான் வாணல்லே செஞ்சு பீட்ரூட் எப்போவுமே கொஞ்ச நேரத்தில் நமக்கு வெந்து சீக்கிரமாக கிடச்சிரும் நமக்கு. அதனால் குக்கர்லலாம் நம்ம போட்டு வேக வைக்கணுன்றது கிடையாது. ஆனால் உங்களுக்கு இன்னும் கூட ஈஸியாக பண்ணணுன்னா நீங்கள் குக்கரில் சூஸ் பண்ணிக்கலாம், உங்கள் ஆப்ஷன் தான். இப்போ இதை நான் நல்லா ஒரு 5 or 10 மினிட்ஸ்க்குள்ளே வேக வச்சு ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு எடுத்துக்கிறேன். ஃப்ளேவருக்காக நான் கொஞ்சம் ஏலக்காய் ஆட் பண்ணிக்கிறேன். அதாவது இந்த பீட்ரூட்டில் நமக்கு அப்படி ஒரு பச்சை ஸ்மெல் கண்டிப்பாக இருக்கும். அந்த இதை போக்குறதுக்கு தான் நான் இன்றைக்கி ஏலக்காவை ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இதை நம்ம நல்லா இந்த மாதிரி ஒரு பேஸ்ட்டு கன்சிஸ்டன்சிக்கு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இப்போ நான் ஆல்ரெடி பீட்ரூட்டு தண்ணி இருந்தது, அதுலேயே இந்த பேஸ்ட்டையும் ஆட் பண்ணிட்டேன். இதை நம்ம நல்லா கலரி விடுவோம். எனக்கு அந்த ஏலக்காய் ஸ்மெல் நல்லா சூப்பராக வந்துட்டுருக்கு வணக்கும் போதே. இப்போ நம்ம மண்டை வெல்லம், இல்லைன்னா சுகரு, இல்லைன்னா நாட்டு சர்க்கரை, இல்லைனா பனக்கற்கண்டு, அது எதுனாலும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் ஆல்ரெடி டேட்ஸ் ஆட் பண்ணியிருக்கனால கொஞ்சமாகவே நீங்கள் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. நான் கொஞ்சமாக ஒயிட் சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். இதை நம்ம நல்லா கலரி விட்டுக்கலாம். அந்த ஒயிட் சுகர்லாம் நமக்கு நல்லா கரைஞ்சி கொஞ்சம் லிக்விட் கன்சிஸ்டன்சி வரும். அதுக்கப்புறம் நான் கொஞ்சமாக நாட்டு சர்க்கரை ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா அதுக்கு மேலே நான் கிரானுலேட் சுகர் போட்டேன்னா என் பையனுக்கு கொடுக்குறதுல கொஞ்சம் சுகர் கம்மி பண்ணி தான் நான் எந்த ஃபுட்டுனாலுமே ரெஃபர் பண்ணுவேன்.
அதில் கொஞ்சம் டேஸ்ட்டுக்கு வந்துட்டு நான் 2 ஸ்பூன் ஒயிட் சுகர், 2 ஸ்பூன் நாட்டு சக்கரை ப்ளஸ் டேட்ஸ், இதில் உள்ள இருக்கிற ஸ்வீட்டு தான் நமக்கு ஜாமில் நல்லா எடுத்து கொடுக்கும். ஆல்ரெடி பீட்ரூட்டே நமக்கு வந்து கொஞ்சம் ஸ்வீட்னஸ் உள்ள ஒரு வெஜிடபிள் நான் சொல்வேன். இப்போ வந்துட்டு நான் இந்த மாதிரி ப்ரெட்டை வந்துட்டு டோஸ்ட் பண்ணி லைட்டாக எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ என் பையனுக்கு ஒரு ஸ்லைஸ் மட்டும் நான் ஸ்ப்ரெட் பண்ணி கொடுக்க போகிறேன். பாருங்கள், ஜாம் கன்சிஸ்டன்சிக்கு நமக்கு நல்லா வந்துட்டு, அதாவது வானலில் நம்ம இப்படி திருப்பி விட்டோன்னா ஒட்டவே கூடாது. இப்போது நம்ம நல்லா எந்த நெய்யும் எதுவுமே நான் ஆட் பண்ணலை. வெறும் பீட்ரூட்டு, டேட்ஸு, சுகர் ப்ளஸ் அந்த ஃப்ளேவருக்கு ஏலக்காய், இது மட்டும்தான் வச்சு நான் ஆட் பண்ணியிருந்தேன். நீங்கள் நெய் அதெல்லாம் நம்ம போடவே தேவையில்ல. இப்போ இந்த மாதிரி நல்லா நம்ம கலரிங் ஏஜென்ட் கூட நான் எதுவும் போடலை. பாருங்கள், நமக்கு நல்லா சூப்பராக ஒரு வீட்லேயே ஒரு சுவையான பீட்ரூட் ஜாம் ரெடி பண்ணிட்டோம். இப்போ நம்ம இது வந்துட்டு நம்ம ஃபேமிலியில் இருக்க மெம்பர்ஸ்க்கு சேவ் பண்ணலாம். இதோட எனக்கு வந்து ஷெல்ஃப் லைஃப் வந்துட்டு 1 வீக் வந்துச்சு. நீங்கள் வேணும்னா வினிகர், லெமன் எல்லாம் போட்டிங்கன்னா இன்னும் கூட கொஞ்சம் நாள் கூட வரும். நான் எதுவும் அதெல்லாம் போடவும் இல்லை. என் பையன் எல்லாத்துக்குமே சப்பாத்திக்கு, ப்ரெட்டுக்கு எல்லாத்துக்குமே இதை வந்து யூஸ் பண்ணி சாப்பிட்ருவான். அடிக்கடி கடையில் வாங்குறதுனால தான் நான் இந்த ஆப்ஷனே சூஸ் பண்ணியிருக்கேன். அவன் பார்த்தோன்னே சூப்பராக இருக்குது, கலராக இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த கலரிங்க்கு தான் அவன் அட்ராக்ஷனே ஆகிட்டான். சாப்பிட்றதுக்கு முன்னாடியே எனக்கு வந்து மார்க் கொடுத்துட்டான் அந்த ரெசிப்பியில். அப்புறம் கொஞ்சமாக சாப்பிட்டுட்டும் வச்சுருந்தான். நீங்களும் இந்த மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி கொடுத்து பாருங்கள். நான் ஆல்ரெடி கடையில் வாங்கியிருந்த அந்த கண்டெய்னர்லேயே இந்த ஜாம் போட்டு வச்சுக்க போகிறேன். அப்போ தான் வந்துட்டு நமக்கு தண்ணி படாமல் இருக்கும். நம்ம இந்த மாதிரி கிளாஸ் கண்டெய்னரில் வச்சோன்னா நமக்கு கொஞ்சம் இந்த ஒரு மாதிரி தண்ணி சுரக்காது. அதனால் நீங்கள் இந்த மாதிரி யூஸ் பண்ணி வச்சுக்கோங்க. பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும், நல்லா டைட்டாக இருக்கும் இந்த மூடிலாம். அதுக்காக தான் இதை சூஸ் பண்ணியிருக்கேன். நீங்களும் என்ன மாதிரி வீட்டில் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு எல்லாருக்குமே இந்த பீட்ரூட் ஜாம் ரொம்ப பிடிக்கும். அதனால் வீட்டில் இருக்க வெஜிடபிள்ஸ் வச்சு நம்மளும் செஞ்சு கொடுக்கலாம். நெக்ஸ்ட் டைம் வந்து நான் பூசணிக்காய் ஜாம் எப்படி பண்ணணுன்றதை நெக்ஸ்ட்டு வீடியோவில் போடுறேன். பரங்கிக்காய் வச்சு தான் பண்ண போகிறேன், அந்த மஞ்சள் பூசணி. இது காலியானதும் நெக்ஸ்ட் வீடியோ அது தான். ஸோ நான் உங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.